இன்றைய இறை சிந்தனை. ஆகையால் சவுல் ஈசாயிடம் தூதுவர்களை அனுப்பி, ஆடுகளை மேய்க்கும் உன் மகன் தாவீதை என்னிடம் அனுப்பும் என்று சொன்னார். முதல் சாமுவேல் 16ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 19. அன்பர்களே, சவுல் ராஜா தாவீதை அழைப்பதற்கு முன்பே தீர்க்கதரிசியான சாமுவேல் தாவீதை இஸ்ராயல் மக்களின் அடுத்த ராஜாவாக அபிஷேகம் செய்தார். தாவீது தலையில் எண்ணெய் ஊற்றிய போது ஆண்டவரின் ஆவி அவன் மேல் வல்லமையோடு இறங்கியதை உணர்ந்தான். ஆனால் அவன் அரண்மனைக்கு போகவில்லை. மீண்டும் ஆடுகளை மேய்க்கும் வெளிகளுக்கே சென்றான். அவன் அறிந்திருந்தான் நான் ஒரு ராஜா என்று. ஆனால் அவன் சூழ்நிலைகள் சொன்னது நீ ஒரு மேய்ப்பன் என்று. அப்போது தாவீது இந்த உண்மையை புரிந்து கொண்டான். நான் யார் என்பதை என் சூழ்நிலைகள் அல்ல, மாறாக என் தேவனே தீர்மானிக்கின்றார் என்பதை அவன் ராஜாவை போல சிந்தித்தான். ஆடுகளை மிக சிறப்பாக வழி நடத்தினான். கல்லேறி கருவியை பயன்படுத்தி ஆடுகளை பாதுகாத்தான். அது தேவனுடைய மக்களை பாதுகாப்பது போன்று உணர்ந்தான். ஒரு நாள் அவன் கோலியாத்தை வென்றான். அந்த நொடியில் பெரிய செல்வாக்கு அவனுக்கு கிடைத்தது. தேவன் சொன்னவாறே அவன் மாறினான். இன்று நீங்களும் மேய்ப்பரின் வெளிகளில் இருப்பது போல உணரலாம். ஆனால் நினைவில் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடம் நீங்கள் யார் என்பதை தீர்மானிப்பதில்லை, மாறாக நம் தேவனே. தேவன் உங்களுக்கு சொன்னதை உங்கள் சூழ்நிலைகள் மாற்றுவதில்லை. தாவீதை போல உங்களை ராஜாவாக பாருங்கள். உங்கள் காலம் வருகின்றது. நம்புங்கள், நம்பி ஜெபியுங்கள். ஜெபம். எங்கள் விண்ணக தந்தையே, எங்களிடமிருந்து யாரும் பறிக்க முடியாத வரங்களையும் அழைப்பையும் நீர் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. எங்களை வரையிருப்பது எங்கள் சூழ்நிலைகள் அல்ல, நீரே என்பதை நம்புகின்றோம். நாங்கள் விசுவாசத்திலும் நேர்மையிலும் எங்களை சித்தரித்து நீ வைத்துள்ள ஆசீர்வாதத்தின் இடத்தில் அடைவோம் என்று அறிகின்றோம். எங்கள் வரங்களையும் ஆற்றலையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.